கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஒரு சில பெண்மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சிலரை பார்த்து இந்த தொடரை நாம் முடிப்போம். இந்த நேரத்தில் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளிலே 18ஆம் அதிகாரத்தில் அந்த நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு தம்பதியை அவர் பார்க்கிறார். அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆக்கில்லா பிரிசில்லா. 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவன் ஜெபாலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு காண்பித்தார்கள். இது அப்பல்லோவுக்கு மிக திட்டமாய் காண்பித்தார்கள். இந்த அப்பல்லோ என்பவன் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பழைய அந்த இயேசுவே அறியாதவனாக இயேசுவனுடைய அந்த அவனுக்கு சீஷராக இல்லாதபடிக்கு வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இப்போ அந்த இடத்துல எபேசு பட்டணத்தில் அவரை பார்த்துட்டு இந்த தம்பதியர் அவரை ஆதாயப்படுத்துகிறார்கள். அவரிடத்துல உண்மையான காரியத்தை சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது, யோவான் ஸ்நானத்தில் பழைய மனந்திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லி, பவுலுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பல்லோ என்கிறதான ஒரு மனிதனை உருவாக்குனதில் இந்த பிரிசில்லாவுக்கு மிக ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்லுவோம். அவர்கள் கணவனும் மனைவியாக இருந்தார்கள். அவர்கள் இருவருமாக செய்த அந்த ஊழியத்தில் அவனுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்து, நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி என்று சொல்லலாம், நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை அந்த இடத்துல கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பின்பு பார்க்கும் பொழுது அந்த அப்பல்லோ என்பவன் மிக நல்ல பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சான், நல்ல வல்லமையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பவுலையும் அப்பல்லோவையும் சேர்ந்து சொல்லும் பொழுது, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று பிரித்து பாகுபாடு பண்ணும் பொழுது அப்பல்லோ என்பவன் வருகிறான். அவனை ஆண்டவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினது ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும். அதில் பிரிசில்லாவுக்கு அதிக பங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். மிக அழகாக அந்த இடத்துல ஜெபாலயத்தில் அவனை சந்தித்து பேசியிருக்காங்க. ஆகவே நாமும் கூட இயேசுவை அறியாதவர்களை இந்த பிரிசில்லா போல ஆக்கில்லா போல நாமும் ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்படுவோம். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து செய்கிற ஊழியத்தில் இது ஒரு நல்ல வல்லமையாய் காணப்படும். தனியாக செய்கிற ஊழியத்தோடு கூட கணவனும் மனைவியுமாக இணைந்து செய்கிற ஊழியத்தில் அதிக வல்லமை காணப்படும். தேவன் மகிமைப்படுவார், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த வேளையில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்காக ஜெபிக்கிறோம். பிரிஸ்கில்லா என்கிறதான ஒரு பெண்மணி நல்ல ஒரு வைராக்கியம் உள்ளவளாக இருந்தாள். ஆண்டவரே, அவளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவள் செய்ததான நல்ல காரியத்தில் அப்பல்லோவை வழி நடத்தினாள் என்று பார்க்கிறோம். அப்பல்லோவுக்கு நல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர்தான் ஆண்டவர் மேசியா என்று சொல்லி வழி நடத்தினதை பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் கூட அப்படிப்பட்டதான ஒரு நல்ல வல்லமையுள்ள ஊழியத்தை செய்யத்தக்கதான குடும்பமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.